என்னுடைய மேடை மாதிரி இருக்குது. என் திரைப்படத்தில் நாம் பணிபுரிந்த டெக்னீஷியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆடிட்டர் சேகராக இருக்கட்டும், இமான் சாராக இருக்கட்டும், எடிட்டர் காசி விஸ்வநாதன் சாராக இருக்கட்டும், என்னுடைய நெருங்கிய நண்பரான லெனின் பாரதி, எல்லோரும் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ராஜ்மோகன் என்னுடைய ராஜபாட்டை திரைப்படத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண. அப்படி அது எப்படின்னா வந்து நான் வீட்டிலேருந்து பாலகசாமி குதிரை எடிட் ரெக்கார்டிங் போயிட்டு இருந்துச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான். நான் கூப்பிட்டு சொல்லுவேன், அடுத்த வாரம் பார்த்தேன் அப்படின்ட்டு. பிரசாத் லேபுக்கு போய் நிற்கும்போது அங்கே போய் நிற்பான். வீட்டிலேருந்து பிரசாத் லேபுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து நின்றுப்பான். நான் தான் அடுத்த வாரம் வர சொன்னேன்ல. என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்கிட்ட வந்து வாய்ப்பு வாங்கினது வந்து இவன்ட்டு வந்து தப்பிக்கணும்னா வாய்ப்பு கொடுத்தாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு வேற வழியே இல்லாமல் நான் வாய்ப்பு கொடுத்தது இவனுக்கு தான். ஸோ ரொம்ப 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 நல்ல ஒரு உதவி இயக்குனர், ரொம்ப நல்ல மனிதன். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து வெல்கம் பண்ணுறேன் முதல்ல தயாரிப்பாளரை கிருத்திகா தங்கபாண்டியன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய மேடையில் நான் சொன்னதுதான், தி பெஸ்ட் திரைப்படங்கள் அப்படின்ட்டு நம்ம சேதுவாக இருக்கட்டும், அழகியா இருக்கட்டும், நம்ம சுப்பிரமணியவரமாக இருக்கட்டும், வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களுமே முதல் திரைப்படம் ஃபர்ஸ்ட் தயாரிப்பாளர் எடுத்த திரைப்படங்கள் தான் தி பெஸ்ட் திரைப்படமாகவும் நல்ல திரைப்படங்களாகவும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த முதல் தயாரிப்பு பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து கதையை நம்பி அந்த கண்டென்ட்டை நம்பி பண்ணுவாங்க. ஸோ அப்படியே இந்த கண்டென்ட்டை நம்பி பண்ண தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. நான் யாரை சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் எனக்கு காமிச்சோன்னே யார் கேமராமேன் தான் கேட்டேன். ஸோ ரொம்ப கேமராமேன் ரொம்ப வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்கிறத ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே ஆரம்பித்தோம்னா சுப்பிரமணியனை, தாசன், மதன் பிரதரு, அப்புறம் எல்லாருமே என்னுடைய கிட்டத்தட்ட தாசன் என்னுடைய அறிமுகம், நம்ம இவரு என்னுடைய அறிமுகம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கார்த்திக் நேதா, காளி வெங்கடனோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அரியு மதன், இப்போ சொன்ன அந்த அரியு படம் சொல்லவே வேண்டாம். அந்த பணியாரம் சீன் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்துலையும் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம், எப்படி பைசன் ஒரு பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரோ அப்படி ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்தில் வந்து ஹீரோ எப்படி யோகி பாபுவோ, ஒரு படத்தில் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதப்பட்டுச்சுன்னா அந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படி இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதி அது மிகச்சரியாக நடிச்சிருக்கு அப்படி லெனின் பாரதி. ஸோ நிச்சயம் இந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது லெனின் பாரதியுடைய பேர் வந்து எல்லாருமே உச்சரிப்பாங்க, யார் அந்த கேரக்டர், யார் அந்த மலையாளி அப்படின்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸு. நம்ம ஒரு சிறந்த இயக்குனராக பார்த்த லெனின் பாரதி இந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த நடிகராக எல்லாராலும் பாராட்டப்படுவாருங்கிறது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். வேற யாரு, மைனா, எல்லாருமே வந்து சென்றாயன், எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம ஆட்டோ ரமேஷ் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான கேரக்டர், நல்லா பண்ணியிருந்தார் ரமேஷ். வாழ்த்துக்கள். அந்த பாப்பா அவங்க பேர் தெரியல, ஹபீபியில் நடிச்சிருந்தாங்க. அவங்களும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப யோகி பாபு ரொம்ப சரியான ஒரு இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு அந்த ஸ்கேம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்படிலாம் ஸ்கேம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது ஒரு டீட்டெயில் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ள கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்டை ரொம்ப நேர்த்தியாக டைரக்ஷன் பண்ணியிருக்கு அப்படி ராஜ்மோகன். நிச்சயமாக வந்து ஒரு புதுமுக இயக்குனர் மாதிரி தெரியல. ராஜ்மோகன் சிறந்த இயக்குனராக தமிழ் சினிமாவில் வருவா. அப்படி அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய விசஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இமான் பிரதர், இப்போ போல மெலோடிஸ், லவ் யூ பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ சுசி. அடுத்ததாக